ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம ரொம்ப சிம்பிளான ஒன் பாட் கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடலை எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10-12 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2-3 பூண்டு. இப்போ இதில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் வதக்கி விட்டுடலாம். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வதக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக வதக்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க தான் போகிறோம். அதனால் சும்மா ஒரு வதக்கினா போதும். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் வந்து 150 கிராம் பச்சை பயிரை கழுவி வச்சுருக்கேன். 150 கிராம் பச்சை பயிறு கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் பச்சை பயிறு இதில் 1 கப்பு இருக்குது. இப்போ இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்தியாச்சு. ஒரு டைம் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் விட்டுடுங்க. அப்போ தான் பச்சை பயிறு நல்லா வெந்து வரும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துருக்கு. பாருங்கண்ணா, ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ஒரு மத்து வச்சு கையிலே நம்ம இது கடைஞ்சிக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து மத்திலே வந்து ஈஸியாக கடைஞ்சிடலாம். கடைஞ்சாச்சு. நம்ம பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.